ஓம் சாந்தி 18-3-2025 காலை முரளி பாப்தாதா மதுபன். இன்றைய சாக்காரமுடைய முக்கியமான கருத்துக்களை நம்ம பார்க்கலாம். பாபா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, இந்த நேரம் உங்களுடைய வாழ்க்கை மிக மிக மதிப்பானது, வைரம் போன்ற வாழ்வு, சங்கமிக வாழ்வு. ஏனென்றால் நீங்கள் எல்லைக்குட்பட்டதிலிருந்து எல்லைக்கப்பாற்பட்ட நிலைக்கு வந்துள்ளீர்கள். நாம் இந்த உலகிற்கு நன்மை செய்யக்கூடியவர்கள் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். சங்கமயுகத்தில் நம்ம உலக நன்மைக்காக பாபா நம்மளை நிமித்தமாக வச்சுருக்காரு. பாபா கேள்வி கேட்குறாங்க, பாபானுடைய ஆஸ்தியின் அதிகாரம் எந்த முயற்சினால் கிடைக்கின்றது? பதில் சொல்கிறாங்க பாபா, சதா சகோதர சகோதரன் என்ற பார்வை இருத்தல் வேண்டும். ஆண் பெண் என்ற உணர்வு வெளியேற வேண்டும். அப்போதுதான் பாபாவுடைய ஆஸ்தியின் அதிகாரம் முழுமையாக கிடைக்கும். ஆனால் ஆண் பெண் என்ற உணர்வு பார்வை நீங்குவது மிகவும் கடினமாக உள்ளது. இதற்காக ஆத்ம அபிமானி ஆகக்கூடிய பயிற்சி செய்ய வேண்டும். எப்பொழுது பாபாவுடைய குழந்தை ஆகின்றோமோ அப்பொழுது ஆஸ்தி கிடைக்கும். ஒரு பாபாவினுடைய நினைவின் மூலம் சதோப்பிரதானமாகின்றவர்களே முக்தி ஜீவன் முக்திக்கான ஆஸ்தியை பெறுவர் அப்படின்றார் பாபா. பாடல் கடைசியில் அந்த நாள் வந்தது என்று. ஓம் சாந்தி. குழந்தைகளுக்கு தெரியும், ஓம் என்றால் நான் ஆத்மா, என்னுடையது இந்த சரீரம். இப்பொழுது நீங்கள் இந்த நாடகத்தை பற்றி, சிருஷ்டி சக்கரத்தை பற்றி தெரிந்துள்ளீர்கள். பாபாவை பற்றி அறிந்து கொண்டீர்கள். ஏனென்றால் சக்கரத்தை தெரிந்து கொண்டவரைத்தான் படைப்பவர் என்று சொல்ல முடியும். சிருஷ்டினுடைய ஞானம் பாபா கிட்ட மட்டும்தான் இருக்குது. ஏன்னா அவர் தான் படைக்கிறாரு, அவர்கிட்ட தான் இந்த ஞானம் இருக்குது. படைப்பவர் மற்றும் படைப்பை பற்றி யாரும் தெரிந்து கொள்ளவில்லை. படித்தவர்கள், பெரிய வித்வான்கள், பண்டிதர்கள் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு கர்வம் என்பது இருக்கின்றதல்லவா? ஆனால் அவர்களுக்கு இது தெரியாது. அதாவது படைப்பவரை பற்றியும் படைப்பை பற்றியும் தெரியாது. ஆனால் சாஸ்திரங்களை தாங்கள் பெரிய வித்வான்கள் அப்படின்னு சொல்கிற அந்த கர்வம் மட்டும் இருக்குது. ஞானம், பக்தி, வைராக்கியம் என்று கூட கூறுகிறார்கள். இப்பொழுது இது 3 பொருள்கள் ஆகிவிட்டது. இதனுடைய அர்த்தத்தை கூட அவர்கள் புரிந்து கொள்வது கிடையாது. சன்னியாசிகளுக்கு வீட்டின் மீது வைராக்கியம் வருகின்றது. அவர்களுக்குள் கீழானவர் மேலானவர் என்ற பொறாமை இருக்கின்றது. இவர் உயர்ந்த குலத்தவர், இவர் நடுநிலைமையில் உள்ளார், இது போன்று அவர்களிடம் நிறைய நடக்கின்றது. கும்ப மேளாவில் கூட முதலில் யார் முன்வரிசையில் செல்வது என்ற சண்டை அவர்களிடம் நடக்கின்றது. பிறகு போலீஸ் விலக்கி விடுகிறது. இது கூட தேக அபிமானம்தான் இல்லையா? உலகில் இருக்கும் அனைத்து மனிதர்களுமே தேக அபிமானிகளே. இப்பொழுது நீங்கள் ஆத்ம அபிமானியாக ஆக வேண்டும். தேக அபிமானத்தை விட்டு தன்னை ஆத்மா என்று புரிந்து கொள்ளுங்கள் என்று பாபா கூறுகின்றார். ஆத்மாதான் பதித்தமாகியுள்ளது, அதில் அழுக்கு படிந்துள்ளது. ஆத்மாதான் சதோப்பிரதானம் ஆகின்றது, பிறகு தமோப்பிரதானம் ஆகின்றது. எப்படி ஆத்மாவோ அப்படி சரீரம் கிடைக்கின்றது. கிருஷ்ணனுடைய ஆத்மா அழகாக இருக்கின்றது, எனவே சரீரமும் மிகவும் அழகானதாக உள்ளது. அவருடைய சரீரத்தில் நிறைய ஈர்ப்பு இருக்கின்றது. தூய்மையான ஆத்மாதான் கவர்ந்து இழுக்கின்றது. லக்ஷ்மி நாராயணுக்கு கிருஷ்ணனை போன்று நிறைய மகிமை கிடையாது. ஏனென்றால் கிருஷ்ணர் தூய்மையான சிறிய குழந்தை. இங்கு கூட கூறுகின்றார்கள், சிறிய குழந்தையும் மகான் ஆத்மாவும் சமம். மகான் ஆத்மாக்கள் வாழ்வை அனுபவித்த பிறகுதான் விகாரங்களை விடுகின்றார்கள், வெறுப்பு வருகின்றது. குழந்தைகள் என்றாலே இயல்பாகவே அவங்க தூய்மையானவர்களாக இருக்காங்க. அதனால தான் அவங்கள உயர்ந்த மகான் ஆத்மான்னு நினைக்கிறாங்க. எனவே பாபா புரிய வைக்கின்றார், துறவர சந்நியாசிகள் சிறிது நிலைநிறுத்துகின்றார்கள். எப்படி வீடு பாதி பழையதாகிவிட்டால் பிறகு அதனை பழுது பார்க்கின்றார்கள். சன்னியாசிகள் கூட மராமத்து வேலை செய்கிறார்கள். அதாவது இந்த உலக சிருஷ்டி என்ற மரம் ரொம்ப எத்துப்போன நிலையை வரும்பொழுது, ரொம்ப பழசாக ஆகிடும் பொழுது இந்த சன்னியாசியுடைய தூய்மை தான் அந்த மராமத்து வேலை செய்து இந்த சிருஷ்டி என்ற மரம் கீழே விடாமல் தாங்கி பிடிக்கிறாங்க. பவித்திரமாக இருக்கிறனால பாரதத்தை தூக்கி நிறுத்துகின்றார்கள் அப்படின்றார் பாபா. பாரதத்தை போல தூய்மையான தேசம், செல்வந்த தேசம் வேறு எதுவும் இருக்க முடியாது. இப்பொழுது பாபா உங்களுக்கு படைப்பவர் மற்றும் படைப்பினுடைய ஆதி, மத்திய,
இறுதியினுடைய நினைவை ஏற்படுத்துகின்றார். ஏனென்றால் பாபா தந்தையாக, டீச்சராக, குருவாக இருக்கின்றார். கீதையில் ஸ்ரீ கிருஷ்ண பகவானின் மகா வாக்கியம் என்று எழுதப்பட்டுள்ளது. அவரை பாபா என்று கூற முடியுமா என்ன? கிருஷ்ணரு குழந்தை, அவரை எப்படி பாபான்னு கூப்பிட முடியும்? பதித்த பாவனர் என்று சொல்ல முடியுமா என்னன்னு கேட்குறார் பாபா. பதித்த பாவன் என்று சொல்லும் பொழுது மனிதர்கள் கிருஷ்ணரை நினைப்பதில்லை, அவர்கள் பகவானைத்தான் நினைவு செய்கின்றார்கள். பிறகு கூறுகிறார்கள் பதித்த பாவன சீதாராம் ரகுபதி ராகவ ராஜாராம். அப்போ எவ்வளோ குழப்பறாங்க பாருங்கள். நான் குழந்தைகளாகிய உங்களுக்கு சரியான விதத்தில் அனைத்து வேத சாஸ்திரங்களின் சாரத்தை புரிய வைக்கின்றேன். முதலில் முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் தன்னை ஆத்மா என்று புரிந்து கொண்டு என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் பாவனமாகி விடுவீர்கள். நீங்கள் சகோதர சகோதரர்கள். பிறகு பிரம்மாவின் குழந்தைகள், குமார் குமாரிகள், சகோதர சகோதரிகள் ஆகிவிட்டீர்கள். இது புத்தியில் நினைவில் இருக்க வேண்டும். உண்மையில் ஆத்மாக்கள் சகோதர சகோதரர்கள். பிறகு சரீரத்தில் வருவதால் சகோதரன் சகோதரி ஆகிவிடுகின்றோம். அந்தளவு புத்தி கூட இல்லை புரிந்து கொள்வதற்கு என்றார் பாபா. அவர் ஆத்மாவாகிய நம்முடைய தந்தை என்றால் நாம் அனைவரும் சகோதரர்கள் ஆகின்றோம் இல்லையா? பிறகு தந்தையை சர்வவியாபி என்று எப்படி கூறுகின்றீர்கள் அப்படின்றார். ஆஸ்தி குழந்தைகளுக்குத்தான் கிடைக்கும், தந்தைக்கு கிடைக்காது. அவர் சர்வவியாபி, எல்லாருக்குள்ளாரையும் இறைவன் இருக்காருன்னா அப்புறம் தந்தை தத்துவம் ஆகிடும். பிறகு ஆசை எப்படி கிடைக்கின்றார் பாபா. பாபாவிடமிருந்து குழந்தைகளுக்குத்தான் ஆசி கிடைக்கின்றது. பிரம்மா பாபா கூட சிவபாபானுடைய குழந்தை அல்லவா? அவருக்கும் கூட ஆஸ்தி சிவபாபாட்ட வந்து தான் கிடைக்குது. நீங்கள் அனைவரும் பேர குழந்தைகள், உங்களுக்கும் உரிமை இருக்கின்றது. ஆத்மா ரூபத்தில் அனைவரும் குழந்தைகள்தான். பிறகு சரீரத்தில் வரும்பொழுது சகோதரன் சகோதரி என்று சொல்கிறீர்கள். வேறு எந்த உறவும் கிடையாது. சதா சகோதரன் சகோதரன் என்ற உணர்வு பார்வை இருக்க வேண்டும். ஆண் பெண் என்ற உணர்வு வெளியேற வேண்டும். ஆண் பெண் இருவருமே கூறுகின்றீர்கள் ஓ இறை தந்தையே என்று. எனவே சகோதரன் சகோதரி ஆகிவிட்டீர்கள் இல்லையா? அப்போ ஆண்கள் பெண்கள் எல்லோருமே காட் ஃபாதர்னு கூப்பிட்றாங்க. அப்போ ஒரு தந்தையுடைய குழந்தைகள் ஆகிடும்பொழுது சகோதரன் சகோதரி ஆகிட்டீங்க. எப்பொழுது சங்கமயுகத்தில் பாபா படைப்புகளை உருவாக்குகின்றாரோ அப்பொழுது நாம் சகோதரன் சகோதரி ஆகின்றோம். ஆனால் ஆண் பெண் என்ற திருஷ்டி விலகுவது மிக கடினமாகத்தான் இருக்கின்றது. நீங்கள் ஆத்மா அபிமானி ஆகுங்கள் என்று பாபா கூறுகின்றார். பாபாவுடைய குழந்தையானால்தான் ஆஸ்தி கிடைக்கும். என் ஒருவனை நினைவு செய்தால் பாவனம் ஆகிவிடுவீர்கள். சதோ பிரதானமாகாமல் நீங்கள் முக்தி ஜீவன் முக்திக்கு செல்ல முடியாது. இந்த யுக்தியை சந்நியாசிகள் முதலானவர்கள் ஒருபொழுதும் கூற முடியாது. தன்னை ஆத்மா என்று உணர்ந்து என்னை நினைவு செய்யுங்கள் என்று அவர்கள் ஒருபோதும் கூற முடியாது. பாபாவிற்கு தான் கூறப்படுகின்றது பரம்பிதா பரமாத்மா அப்படின்னு. ஆத்மா என்று அனைவரையும் கூறுகின்றோம், ஆனால் அவரை பரமாத்மா என்று கூறுகின்றோம். குழந்தைகளே, நான் வந்திருக்கின்றேன் குழந்தைகளாகிய உங்களிடம் என்று பாபா கூறுகின்றார். எனக்கு பேசுவதற்கு வாய் வேண்டுமல்லவா? தற்சமயம் ஆங்காங்கே அந்த கவுமுக் பசுவின் வாய் வச்சிருக்காங்க. அந்த பசுனுடைய வாயிலிருந்து தண்ணி கொட்டுற மாதிரி, அதாவது அமிர்தம் வெளிப்பனுடைய அடையாளமாக தண்ணியை கொட்ட வைக்கிறாங்க. உண்மையில் அமிர்தம் என சொல்லப்படுவது ஞானத்திற்குத்தான். ஞான அமிர்தம் வாயிலிருந்து வெளிப்படுகின்றது. இதில் தண்ணீருக்கான விஷயம் எதுவும் கிடையாது. இந்த பசு தாயாகவும் இருக்கின்றார். பாபா இவருக்குள் பிரவேசமாகி இருக்கின்றார். பாபா இவர் மூலமாக உங்களை தன்னுடையவர் ஆக்கியிருக்கின்றார். இவரிடமிருந்து ஞானம் வெளிப்படுகின்றது. பிறகு அவர்கள் கல்லால் செய்து அதில் வாயை காட்டியிருக்கின்றார்கள். அதிலிருந்து தண்ணீர் வெளிப்படுற மாரி காட்டியிருக்காங்க அப்படின்றார் பாபா. அது பக்தியுடைய பழக்கம். அவருடைய உண்மையான விஷயங்களை நீங்கள் தான் தெரிந்துள்ளீர்கள் அப்படின்றார் பாபா. எப்பொழுது நீங்கள் பிரம்மா குமாரிகள் ஆனீர்களோ அப்பொழுது உங்களிடம் கெட்ட பார்வை இருக்க முடியாது. இல்லை என்றால் கடுமையான தண்டனை கிடைக்கும். தேக அபிமானத்தில் வரும்பொழுது ஆத்மா சகோதர சகோதரன் என்பது மறந்து விடுகின்றது. நானும் குமாரிகள், இவங்களும் குமாரிகள். எனவே விகாரத்தின் பார்வை ஏற்பட முடியாது. ஆனால் அசுர சம்பிரதாயத்தில் உள்ள மனிதர்களால் விகாரம் இல்லாமல் இருக்க முடிவதில்லை. எனவே தடைகளை போடுகின்றனர். இப்பொழுது குமாரிகளுக்கு
பாபாவிடமிருந்து ஆசி கிடைக்கின்றது. பாபாவுடைய ஸ்ரீமத் படி நடக்க வேண்டும், தூய்மையாக வேண்டும். இது இந்த விகாரி மரண உலகத்தின் கடைசி ஜென்மம். இது கூட யாருக்கும் தெரியவில்லை. அமரலோகத்தில் விகாரங்கள் இருப்பதில்லை. சதோப்பிரதான சம்பூர்ண நிர்விகாரிகள் என்று அவர்களுக்குத்தான் கூறப்படுகின்றது. இந்த உலகில் சம்பூர்ண விகாரிகளாக தமோ பிரதானமாக உள்ளனர். புகழ் பாடுகின்றார்கள், நீங்கள் சம்பூர்ண நிர்விகாரிகள், நாங்கள் விகாரி பாவி அப்படின்னு கோயிலில் போய் சொல்கிறாங்க. சம்பூர்ண நிர்விகாரிகளுக்கு பூஜை பண்ணுறாங்க. பாரதவாசிகளாகிய நீங்கள் தான் பூஜ்ய நிலையிலிருந்து பிறகு பூஜாரி ஆகின்றீர்கள் என்பதை பாபா புரிய வைக்கின்றார். இந்த நேரம் பக்தியின் பிரபாவம் நிறைய இருக்கின்றது. பகவான் பக்தியின் பலனை கொடுப்பார்கள் நினைக்கிறாங்க. பக்தி என்ன மாதிரி ஆகிட்டது பாருங்க. முக்கியமானது 4 தர்ம சாஸ்திரங்கள். ஒன்று தேவதா தர்மம். இதில் பிராமணன், தேவதை, சத்திரன் என்ற 3 வந்து விடுகின்றது. பாபா பிராமண தர்மத்தை சாதனை செய்கிறாரு. பிராமணுடைய உயர்ந்த நிலை சங்கமயுகத்தில் தான். பிராமணர்களாகிய நீங்கள் உயர்ந்த நிலை அடைந்து கொண்டிருக்கின்றீர்கள். பிராமணனாகி பிறகு தேவதை ஆகின்றீர்கள். அந்த பிராமணர்கள் விகாரிகளாக இருக்கின்றார்கள். அவர்கள் கூட இந்த பிராமணர்களுக்கு முன்னால் நமஸ்தே சொல்கின்றார்கள். பிராமணன் தேவி தேவதா தர்மம் நமக அப்படின்னு சொல்கிறாங்க. பிரம்மாவின் குழந்தைகளாக இருந்தோம், ஆனால் தற்பொழுது பிரம்மாவின் குழந்தை இல்லை என்று புரிந்திருக்கின்றார்கள். இப்பொழுது நீங்கள் பிரம்மாவின் குழந்தைகளாக இருக்கின்றீர்கள். லௌகிக பிராமணர்களை கேட்டால் அவங்க நாங்கள் பிரம்மாவுடைய வாரிசு அப்படின்னு பக்தியில் சொல்லுவாங்க. ஆனால் இப்போ கூட உண்மையான பிரம்மாவுடைய வாரிசு குழந்தை யாருன்னா சங்கமிக பிராமணர்கள் நம்ம தான். நீங்கள் இப்பொழுது தேவி தேவதையாக ஆகின்றீர்கள். இப்பொழுது பிரம்மா குமார் குமாரிகள் ஆகியிருக்கின்றீர்கள். பிறகு தெய்வீக குமார் குமாரிகள் ஆகிவிடுவீர்கள். அந்த நேரம் உங்களுடைய இந்த வாழ்க்கை மிகவும் மதிப்பானது என்று புகழ் பாடப்பட்டுள்ளது. ஏனென்றால் ஜெகத் மாதா என்று புகழப்படுகிறீர்கள். நீங்கள் எல்லைக்குட்பட்டதிலிருந்து எல்லைக்கு அப்பாற்பட்டதற்கு வந்திருக்கின்றீர்கள். நாம் தான் இந்த உலகிற்கு நன்மை செய்யக்கூடியவர்கள் என்பது நமக்கு தெரியும். எனவே ஒவ்வொருவரும் ஜெகதம்பா ஜெகத்பிதா ஆகிவிட்டீர்கள். இந்த உலகத்தில் மனிதர்கள் மிகவும் துக்கத்தில் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு சேவை செய்வதற்காக வந்திருக்கின்றோம். அவர்களை நாம் சொர்க்கவாசி ஆக்கியே தீருவோம். நீங்கள் சேனைகள், இதனை யுத்த ஸ்தலம் என்று கூட சொல்லப்படுகின்றது. யாதவர்கள், கௌரவர்கள், பாண்டவர்கள் மூவரும் சேர்ந்து இருக்கின்றார்கள். சகோதர சகோதரர்கள் இல்லையா? இப்பொழுது யுத்தம் சகோதர சகோதரிடம் இல்லை. உங்களுடைய யுத்தம் ராவணனுடன். மனிதனிலிருந்து தேவதையாக்குவதற்கு நீங்கள் சகோதர சகோதரிகளுக்கு புரிய வைக்கின்றீர்கள். தேகம், தேக சம்பந்தங்களை விட வேண்டும் என்று பாபா புரிய வைக்கின்றார். பாபா சொல்கிறாங்க, அங்கே நீங்கள் குறைவானவர்கள் தான் இருப்பீங்க. நதிகளில் தண்ணீர் நிறைய இருக்கும், தானியங்கள் நிறைய இருக்கும். இங்கு இந்த பூமியில் கோடிக்கணக்கான மனிதர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அங்கே முழு பூமியிலுமே 9-10 லட்சம் பேர்கள் தான் இருப்பாங்க. வேறு எந்த கண்டமும் இருக்காது. நீங்கள் குறைவானவர்கள் தான் அங்கே இருப்பீங்க. நீங்கள் அங்கே எங்கும் செல்ல வேண்டிய அவசியம் இருக்காது. எப்பொழுதுமே வசந்த காலம். 5 தத்துவங்களால் கூட உங்களுக்கு எந்த கஷ்டமும் ஏற்படாது. உங்களுடைய கட்டளையின் கீழ் நடக்கும் அப்படின்றார் பாபா. பாபா சொல்கிறாங்க, தேவதைகள் என்றாலே அனைவரும் பவித்திரமானவர்கள். இங்கு பவித்திரமானவர்கள் யாருமே இல்லை. பிறப்பை கூட விகாரத்தின் மூலம்தான் எடுக்கின்றார்கள். எனவே இதனை கீழான உலகம் என்று சொல்லப்படுகின்றது. சத்தியுகம் மிக உயர்ந்தது. விகாரத்தை தான் கீழான நடத்தை என்று சொல்லப்படுகின்றது. சத்தியுகத்தில் தூய்மையான இல்லற மார்க்கம் இருந்தது. இப்போது அசுத்தமாகிவிட்டது. இப்பொழுது மீண்டும் தூய்மையான உயர்ந்த உலகம் உருவாகி கொண்டிருக்கின்றது. உலக சக்கரம் சுழலுகின்றதல்லவா? பரம்பிதா பரமாத்மாவைத்தான் பதித்த பாவனன் என்று சொல்லப்படுகின்றது. மற்றபடி பகவான் தூண்டுதல் தருகிறார் என்று மனிதர்கள் நினைக்கிறார்கள். இப்பொழுது தூண்டுதல் என்றால் சிந்தனை. இதில் தூண்டுதலுக்கான விஷயம் எதுவும் இல்லை. நான் சரீரத்தை ஆதாரமாக எடுக்க வேண்டியுள்ளது என்று அவரே கூறுகின்றார். நான் வாயில்லாமல் எப்படி உங்களுக்கு அறிவுரை கூறுவேன்? தூண்டுதல் மூலம் ஏதாவது அறிவுரை கூற முடியுமா என்னன்னு கேட்குறார் பாபா. பகவான் பிரேரணை மூலம் எதுவும் செய்வது கிடையாது. பாபா குழந்தைகளுக்கு கல்வி கற்றுத்தருகின்றார். பிரேரணை மூலமாக கல்வி கற்றுத்தர முடியுமா என்ன? உலகத்தின் ஆதி மத்திய இறுதியின் ரகசியத்தை பாபாவை தவிர வேறு யாரும் கூற முடியாது.
பாபாவையே தெரிந்திருக்கவில்லை. சிலர் அகண்ட ஜோதி என்றும் சிலர் லிங்கம் என்றும் கூறுகிறார்கள். சில பேர் பிரம்மத்தையே ஈஸ்வரன் அப்படின்னு சொல்கிறாங்க. தத்துவ ஞானிகள் பிரம்ம ஞானிகள் கூட இருக்கின்றார்கள் அல்லவா? சாஸ்திரங்களில் 84 லட்ச ஜென்மம் என்று காட்டப்பட்டுள்ளது. பாபா சொல்கின்றார், முழு உலக சக்கரமே 5000 ஆண்டுகள் தான். 84 லட்ச ஜென்மம் என்றால் அவ்வளவு நேரம் வேண்டுமல்லவா? அந்த சாஸ்திரங்கள் அனைத்தும் பக்தி மார்க்கம். பாபா கூறுகின்றார், நான் வந்து அனைத்து வேத சாஸ்திரத்தின் சாரத்தை புரிய வைக்கின்றேன். இவை அனைத்தும் பக்தியின் பழக்க வழக்கங்கள். இதனால் என்னை யாரும் அடைய முடியாது. நான் எப்பொழுது வருகின்றேனோ அப்பொழுது அனைவரையும் அழைத்து செல்கின்றேன். ஹே பதித்த பாவனா, வாருங்கள் என்று என்னைத்தான் அழைத்தீர்கள். பாவனமாக்கி எங்களை பாவனமான உலகிற்கு அழைத்து செல்லுங்கள் அப்படி நீங்கள் தான் கூப்பிட்டீங்க. பிறகு ஏன் தேடுவதற்காக அலைகிறீங்க அப்படின்றார் பாபா. எங்கே தொலைதூரமான மலைகள்லாம் செல்கின்றீர்கள்? தற்சமயம் எவ்வளோ கோயில் இருக்குது பாருங்கள். இப்பொழுது குழந்தைகள் உயர்ந்த பாபாவுடைய வாழ்க்கை வரலாற்றினை தெரிந்து கொண்டீர்கள். தந்தை குழந்தைகளுக்கு அனைத்தையும் கொடுத்துவிட்டு 60 வயதிற்கு பிறகு வானப்பிரசத்தில் அமர்ந்து விடுகின்றார். இந்த பழக்கம் இப்பொழுதுனுடையது. திருவிழாக்கள் அனைத்தும் இந்த சமயத்திற்கானது தான். பாபா சங்கமுகத்தில் வந்து அவர்கிட்ட இருக்கிற எல்லா சொத்தையும் குழந்தைகளாகி நமக்கு கொடுத்துட்டு அவர் அந்த வானப்பிரஸ்த நிலை பரந்தாமத்தில் அமர்ந்துடுறாரு. இதெல்லாம் இந்த சமயத்தினுடையது தான். பக்தியில் கூட என்ன பண்ணுறாங்க, வானப்பிரஸ்த நிலை அப்படின்னு சொல்லி அதை ஃபாலோ பண்ணுறாங்க. தாரணிக்கான முக்கிய சாரம் பாபா சொல்கிறார். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, 1 பாவனமாவதற்காக நான் ஆத்மா, சகோதரன், பிறகு பிரம்மா பாபாவினுடைய குழந்தை, சகோதரி. இந்த பார்வையை உறுதி செய்யவும். ஆத்மா சரீரம் இரண்டையும் பாவனமான சதோப்பிரதானமாக ஆக்க வேண்டும். தேக அபிமானத்தை விட்டுவிடுங்கள். 2வது பாயிண்ட்டு, மாஸ்டர் ஞானம் நிறைந்தவராகி அனைவருக்கும் படைப்பவர் மற்றும் படைப்பினுடைய ஞானத்தை கூறி அனைவரையும் ஆழ்ந்த இருளிலிருந்து வெளியேற்றுங்கள். நரகவாசி மனிதர்களுக்கு ஆன்மீக சேவை செய்து சொர்க்கவாசி ஆக்குங்கள். பாபா வரதானம் கொடுக்குறாங்க. மாஸ்டர் ஞானக்கடலாகி ஞானத்தின் ஆழத்தில் சென்றுவிடக்கூடிய அனுபவம் என்ற இரத்தினங்களில் நிறைந்தவர் ஆவீர்களாக. எந்த குழந்தைகள் ஞானத்தின் ஆழத்தில் செல்கிறார்களோ அவர்கள் அனுபவம் என்ற இரத்தினங்களில் நிறைந்தவர்களாக ஆகிவிடுகின்றார்கள். 1 ஞானத்தை கேட்பது, 2வது அனுபவங்களின் வடிவமாவது. அனுபவமுடையவர்கள் எப்பொழுதும் நிலையானவர்களாக மற்றும் தடையற்றவர்களாக இருப்பார்கள். அவர்களை யாரும் அசைத்துவிட முடியாது. அனுபவமுடையவர்களுக்கு முன்னால் மாயையின் எந்த ஒரு முயற்சியும் வெற்றி அடைவதில்லை. ஏன்னா அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டாங்க, அனுபவம் அடைஞ்சிருக்காங்க. அனுபவம் உடையவர்கள் ஒரு பொழுதும் ஏமாற்றம் அடைய முடியாது. எனவே அனுபவங்களை அதிகரித்தபடியே ஒவ்வொரு குணத்தின் அனுபவமுடைய மூர்த்தி ஆகுங்கள். மனனம் செய்யும் ஆற்றல் மூலமாக தூய எண்ணங்களின் இருப்பை சேமிப்பு செய்யுங்கள் என்றார் பாபா. பாபா ஸ்லோகன் சொல்கிறாரு, யார் தேகத்தின் சூட்சும அபிமானத்தின் சம்பந்தத்திலிருந்து விலகி இருக்கின்றார்களோ அவர்களே ஃபரிஸ்தா ஆவார்கள். நல்லது. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. நன்றி பாபா.